ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு லெட்ஸ் ஈட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கி அண்ட் ஆருன்ற ஜாப்பனீஸ் மூவி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். சீசன் 2 நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றனால சீசன் 1 உங்களுக்கு இன்னைக்காக. அதாவது பார்த்தீங்கன்னா கதையோட ஸ்டார்டிங்கில் காட்டுறான். இவன் பேர் ஆக்கி. இவன் வந்து சூப்பராக சொல்லிட்டு இருக்கான். ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, செம்மையான ஃபுட் சமைக்கணுன்றது அவன் மைண்ட் வாய்ஸாக இருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே செலிப்ரேஷன் மோட்ல இருக்காங்க. ஸ்லோ மோஷன்ல திரும்பி ஒரு பையனை காட்டுறாங்க இல்லையா. இவனோட பேர் என்னன்னா ஹாரு, ஆக்கியுடைய ஆளுங்க. சொல்ல போனோம்னா ஹாரு கிட்ட ஒரு பொண்ணு அப்ரோச் பண்றா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் அவுட்டிங் போலாமா அப்படின்னு கேட்க, இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போறான். எனக்கு வேற ஒரு ஆள் இருக்குன்ட்டு. இப்போ என்னடி நடந்துச்சு அப்படின்னு கூட இருக்க ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது, இன்ஸ்டன்ட்டா என்ன அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாடி, என் இதையே வெடிச்சிருச்சு, டிஆர் பாட்ட கேளு, இப்போ வைப்பு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தனியா போயிடுறா. பாத்தீங்கன்னா ஹாரு ஆக்கியை தேடி நடந்து வந்துகிட்டே இருக்க. 2 பேருமே பாத்துக்கிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடான கப்பல்ஸ் இவங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இவங்க முழுக்க முழுக்க இவங்க லைஃபே வாழ்வதற்காக, சமைப்பதே சாப்பிடுவதற்காகன்னு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றது, பிடிச்சவங்களோட வைப் பண்ணுறது, அந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. என்னன்னா ஒருத்தன் படிச்சுட்டு இருப்பான், இன்னொருத்தன் வந்து கூட ரூம்மேட்டாக இருக்கான். மாற்றி மாற்றி என்ன பண்ணுவானுங்கன்னா அவங்களோட வைப்பு செட் ஆனதுனால 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறானுங்கன்னா ஒரே இடத்துல தங்கியிருக்கானுங்க. அப்போது ஹாக்கிக்கும் ஆருக்கும் இந்த ரூம் பிடிச்சிருக்கும், அதாவது இந்த வீடு பிடிச்சிருக்கும். சரி ஓகே, நம்ம இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம், நம்ம லைஃப் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கியும் ஆருவும் என்ன பண்ணுவாங்கன்னா, மருமகனே மணமகனே வாராய், எங்கள் வீட்டுக்கு கதவு திறந்து போறாய் அப்படின்ற மாதிரி ஆக்கி ஆரும் அந்த கதவை திறக்கிறாங்க. வீடு என்னமோ ஓப்பன் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள போன உடனே திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கானுங்க. இந்த பொருளை அங்க தூக்கி வை, அந்த பொருளை இங்க தூக்கி வை, அதை எடுத்து இங்க வைன்னு இழுத்து விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹாருவை விட ஆக்கி எப்படின்னு பாத்தீங்கன்னா துருன்னு இருக்க கேரக்டர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன பிள்ளை மாதிரி ஜாலியா விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் இந்த ஷூஸ் எப்படி இணக்கமா பிணக்கமா இருக்கும், அதே மாதிரி இவங்க 2 பேருமே அந்யூன்யமா தான் இருப்பாங்க. பட் இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது இவங்களுக்கே தெரியாதுன்றதுதான் உண்மை. ஆக்கி சூப்பராக சமைப்பான். ஹாரு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. 2 கப்புள்ஸ்க்கு தேவையான விஷயமே இதானே. ஒருத்தர் வீடை நல்லா பார்த்துக்கணும், இன்னொருத்தர் வெளியில் போயிட்டு வைப் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி தான் இவங்க 2 பேருமே இருப்பாங்க. சொல்ல போனீங்கன்னா ஹாக்கி சூப்பராக சமைப்பான். ஆனால் என்ன, ஹாரு அதை மதித்து சாப்பிடவே இல்லை. இப்படியே விட்டுட்டு இருந்தா நல்லா இருக்காது, நான் ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு டிஷ்ஷை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தக்காளி, முட்டைக்கோசு இதெல்லாம் வச்சு சூப்பராக என்ன பண்ணுறான்னா பேக்கன், அதாவது பன்றிக்கறி இருக்கு இல்லையா, அதை ஃப்ளேவர்ஃபுல்லாக சமைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அதோட வாசம் இருக்கு பாருங்க. சோயா சாஸ் ஊற்றி அதில் நூடுல்ஸை போட்டி அப்படியே அந்த ஃப்ளேவரோட க்ரீனோட வாசத்தோட செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆருவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபுட்டு. ஹாக்கி சமைச்சது வேற லெவலில் பண்ணியிருக்கடா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இந்த ஃபுட்டு சாப்பிடும்போது நமக்கு பிடிச்சவங்க யாராவது பக்கத்துல இருந்து அவங்களுக்கு கிஸ் பண்ணா எப்படி இருக்கும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அடுத்த நாளே ரைஸ் இருக்கு இல்லையா, அதில் எக்கை உடச்சி ஊற்றி நூடுல்ஸ் எல்லாம் போட்டு ஏதோ ஒரு ரெசிபி பண்ணுறானுங்க. சீஸ் எல்லாம் போட்டு இது என்னமோ கலக்கி வச்ச மாதிரி இருக்குது. இவங்க கண்ணுக்கு அது ஃப்ளேவர்ஃபுல்லாக அழகாக தெரியும் போல். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஆரு சொர்க்கத்துக்கு போயிட்டேன், உனக்கு மட்டும் நீ பொண்ணா இருந்தானா உனக்கு வளையல் வாங்கி கொடுத்துட்டு போய் பையனா போய்ட்டு உனக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி தரேன்ட்டு மாற்றி சாப்பிட்டு அதை ஃபுட்டை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. சரின்ட்டு இப்போ வீக் டேஸ்லாம் இருக்குது, சமைச்சு அதுக்கப்புறமா ஒர்க் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி வீக்கெண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்கியும் ஆருமும் தனியாக ஒரு இடத்துக்கு போயிருக்கானுங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் மாதிரி போயிருக்கானுங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஹாருவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்கியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. சட்டையை கழட்டிட்டு இவங்க மாதிரி தான் வைப் பண்ணணும், வாழ்க்கைனா இவங்கள மாதிரி என்ஜாய் பண்ணி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கியும் ஆரும் இருக்காங்க இல்லையா, பீச்சில் ரைஸ் கேக் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி தான் என்ஜாய் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களை வந்து ஒரு பேராகவே கன்சிடர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா ஹாருவோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் இருக்கு இல்லையா, அதை ஆக்கியை வச்சு டெஸ்ட் பண்ண நம்மளை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற விஷயம், நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆக்கியை வச்சே ஃபோட்டோ எடுக்க அவன் கிரிஞ்சு பண்ணுற மாதிரியே போஸ்ட் கொடுத்துருக்கான். இப்படியா கொடுத்தா கக்கூஸில் தாண்டா ஓட்டணும், ஒழுங்காக போஸ்ட் கொடுறான்னு சொல்லிட்டு மாற்றி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கானுங்க. அப்போ கொலக்கட்டை, பிடி கொலக்கட்டை நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இவங்க ஊரில் அதை மோமோஸ்னு சொல்கிறாங்கங்க. அந்த பிடி கொலக்கட்டை இருக்கு இல்லையா, அதில் நான்வெஜ் எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பான். ஆக்கி பண்ணது உண்மையிலே டேஸ்ட்டாக தான் இருக்கும் போல். அதை எப்படி பிடிக்கிறது, அந்த விரலை வச்சு எப்படி மடக்கிறதுன்றதெல்லாம் ஃபுல்லாக ஹாரு சொல்ல, இப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன், நீ வந்து இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது அது க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கை நுணுக்கம், அவன் சமையல், அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்கி கையை ஹாரு பிடிக்க அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுதுங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த மோமோஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஊர் பரோட்டா மாதிரியே பண்ணி வச்சிருக்கானுங்க. அதையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணோடனே ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, மாற்றி எல்லாருமே ஃபோட்டோகிராஃபியில் பண்ண ஆருவோட ப்ராஜெக்ட் ரொம்ப அழகாக இருக்குது. அவனுக்கு பிடிச்ச விஷயமோ என்னமோ அவ்வளோ அழகாக ஆக்கிய ஃபோட்டோ எடுத்திருக்கான். இதை பார்த்தோன்னே ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, எல்லா ஃபோட்டோலையும் அந்த பையனோட எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்குது, நீயும் அதே மாதிரி அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன்னு பாராட்டி உனக்கு இங்கிலாந்து இருக்கு இல்லையா, அதுக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்லியிருப்பாருங்க. ஆனால் இதை எதையுமே சொல்லவே மாட்டான்.
ஆரு. சரின்ட்டு பாத்தீங்கன்னா ஆக்கி அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஜூஸை குடிச்சிட்டு இருக்கான். என்னை விட்டுட்டு நீ ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்க, இது நல்லதே கிடையாதுன்னு சொல்ல. மொஜிட்டோ இருக்கு இல்லையா, அது சூப்பரா ட்ரை பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஐஸ்கிரீம் வீட்லயே ட்ரை பண்ணியிருப்பானுங்க. அதாவது வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் சாக்லேட்லாம் வச்சு சூப்பரா ஜாலியா பாத்தீங்கன்னா ஹாரு சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா ஆக்கி நம்ம ஹாருவோட போட்டோஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன நடக்கும்னா, கேக்கு கடைக்கு போயிட்டு கேக்கு வாங்குறதுக்காக யோசிச்சுட்டு இருக்க ஆக்கி என்னன்னா, நாமளே கேக்கு செஞ்சு கொடுத்தா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். சீசன் மாறிக்கிட்டே வருது. மாதங்கள் கடக்க கடக்க ஹாக்கியுடைய ஆர்வம் அதிகமாயிட்டே போகுது. ஃபுட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி வைபா பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் மோமோஸை டிஃப்ரெண்டா செஞ்சுட்டு இருந்தான் இல்லையா, இப்போ மோமோஸ்ல ஃப்ரைட் மோமோஸ் அவன் ட்ரை பண்ணியிருக்கான். அதுவும் டேஸ்ட் அல்ட்டியா வந்திருக்கு. பட் என்ன நடக்கும்னா, அவங்க ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா, இன்னைக்கு சீக்கிரம் சாப்பிட கூப்பிட்டுருப்பான். பட் சாப்பிட வரதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் கூட பேசி மீட்டிங்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லேட் ஆயிரும். ஃப்ரைடு மோமோஸ் சிக்கன் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நிறைய டிப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். பட் ஆக்கி என்னன்னா படுத்து தூங்கிடுவான். உனக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருப்பான் ஆக்கி ஆருவுக்காக. ஆனால் தூங்கிறானுங்க. உடனே என்ன நடக்கும், நிம்மதியாக அவன் தூங்குறனால அவனை அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு போர்வேனா போத்தி விட, காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த செஞ்ச ஃபுட் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இவ்வளோ சூப்பராக எனக்காக செஞ்சிருக்கியா, நீ சமைச்சது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரு ஆக்கியோட எஃபர்ட்டை ஃபாராட்டுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே பயங்கரமாக அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கதை முழுக்க ஃபுட்டு தாங்க இருக்கும், கண்டினியூட்டி எதுவுமே இருக்காது. சொல்ல போனான்னா ஒவ்வொரு சீசனும் மாறி வருது இல்லையா, அப்படி செப்டம்பர் மாதம் வருது. அதாவது இலையுதிர் காலத்துடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது இப்போ நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே வரும்போது மைண்டுக்கு ரிலாக்ஸாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃபுட் ஒன்று சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வரானுங்க. அதை ஃபுல்லாக பேக் பண்ணுறானுங்க. பேக் பண்ணுறது அவ்வளோ ஃபீலிங்காக பார்த்துட்டு இப்போ சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவுமே ஸ்வீட்டாக இருக்கும். இந்த கிழங்குல நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹாக்கி ஏதோ சொல்ல வருவான் ஹாரு கிட்ட. பட் ஹாரு கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. பேசிக்கிட்டே இருக்கும்போது பாதியில் பார்த்தீங்கன்னா கிழங்கு ரெடி ஆயிருது. அந்த கிழங்கை எடுத்து அதை சும்மாலாம் சாப்பிட மாட்டானுங்க. இதுக்குள்ளே வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இருக்கு இல்லையா, அதோட ஐஸ்கிரீம் வச்சா எப்படி இருக்கும், உப்பு போட்டால் எப்படி இருக்கும், மிளகாய் பொடி போட்டால் எப்படி இருக்கும்ன்ட்டு மாற்றி மாற்றி புது புது ஃப்ளேவர்ஸை வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது ஹாருவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஜாலியாக போயிட்டுருக்கேன் நாட்கள் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அடுத்து என்ன நடக்கும்ட்டா, பிடிச்ச ட்ரிங்க் இருக்கு இல்லையா, எனர்ஜி ட்ரிங்க்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஆக்கி பைவில் என்ன பண்ணிடுவானா, பியர் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அடிச்சு அவன் மட்டையாவே ஆயிடுவான். பொண்ணுங்க புலம்புவாங்க இல்லையா, சரக்கு அடிச்சுட்டு அது மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறான். சரின்னு எல்லா குப்பையும் தூக்கி போட்டுட்டு, ஆக்கி கண்ணா வாடா போய் தூங்கலாம், நீ சாப்பிட்றான்னு போது பியர் அடிக்காதடான்னு சொல்ல, இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சரக்கு அடிக்கணும், சரக்கு அடிச்சு சந்தோஷமா இருக்கணும், உன் கூட ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆக்கி ஆர்வம் நினைச்சு மனசுல வச்சிருக்கதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க. ஆருவுக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. யாருக்கு தான் ஹாக்கி மாதிரி ஒரு ஆளை பிடிக்காது, நீங்களே சொல்லுங்களேன். அந்த மாதிரி தான் இவங்களுடைய பாண்டிங் போகுது. திடீர்னுட்டு ஐ லைக் யூ அப்படின்ட்டு அவன் ரொம்ப ரொமான்டிக்காக சொல்லுவான் ஹாரு. பட் இந்த பயவுள் அவன் மேலே விழுந்து பராட்டிட்டு ஐ லைக் யூ டூ, ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஊச்சிக்கா பிச்சிக்கான்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். சரின்ட்டு தாச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாரு ஆக்கியே தூங்க வச்சுட்டு இருக்கான். என்ன பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சிருது. பார்த்தா ஆக்கி ஹாருவும் ஒன்றா படுத்துருக்கானுங்க. அப்புறமா திரும்பி ஹாரு இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஆக்கியை ஹக் பண்ண, டேய் எந்திரிடாங்க, நான் எந்திரிக்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கி ஹாருவும் பயங்கரமா மெட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் என்னன்னா, எந்திரிச்சு வாடா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொம்மையை கொடுக்குறான். அந்த பொம்மையை ஹக் பண்ணிட்டு மறுபடியும் ஹாரு தூங்கிடுறாங்க. எப்பயும் போல இப்போ இருக்க சீசனுக்கு தகுந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் வேற எதுவும் இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே சீஸ் போட்டு பிரெட் டோஸ்ட் சாப்பிட்டா எப்படி இருக்கும், கையில் ஒரு காஃபியோட செம்மையா இருக்கும்லன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் சாப்பிட்றத பார்த்தாலே ஆசையாக தான் இருக்கு. சரின்ட்டு இவங்க சாப்பிட்டு முடிச்சோடனே என்ன நடக்கும்னா, ஆரு ஆக்கிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ இருக்க அந்த இலையுதிர் காலத்தில் செம்மையான விஷயம் எதுன்னா வைன் குடிக்கிறது. வைன் தான் நார்மலான வைன் கிடையாது, ப்ளம் இருக்கு இல்லையா, ப்ளம்ஸ்ல வந்துட்டு வைனு. இந்த வைன் வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சீசனுக்கு குடிச்சா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்கார நெய்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுக்க வந்திருப்பாங்க. இந்த ரெண்டு பசங்களும் நல்ல பசங்கன்னு சொல்லிட்டு குடிக்கும் போது வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா ஹாலோவின் பார்ட்டிலாம் வரப்போகுது. அதுக்கு பிரியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேமிலியோட க்ளோஸான மெம்பர்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாதிரி சரக்கடிப்பாங்க. அதுவும் வைனு ஸ்ட்ராபெரியில இருக்கு, அன்னாச்சி பழத்துல இருக்கு, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. கிரேப்ஸ்ல எல்லாம் இருக்கு. பட் ப்ளம்ல இருக்குன்னு இவங்களுக்கு இப்பதான் தெரியும். அந்த சரக்கை குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. நெக்ஸ்ட் டே எப்பயும் போல காய்கறி பையை தூக்கிட்டு முருங்கைக்காலாம் வாங்கிட்டு நம்ம பையவுல வந்திருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா ஆக்கி தான். இப்போ புதுசாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணுன்ட்டு இருக்கு. அந்த முருங்கைக்காயை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்க்கும்போது ரூம்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, ஒரு பொண்ணு படுத்திருக்கா. யார் இந்த பொண்ணுன்னு யோசிச்சா வேற யாரும் கிடையாது, ஆரும் இருக்கான் இல்லையா, அவனோட தங்கச்சி தாங்க படுத்திருப்பா. அதாவது நான் சொன்னது முருங்கைக்காய் கிடையாது, வெங்காயத்தாள், அதை தான் கையில் வச்சிருக்க. ஹேய் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஜாலியாக பேசுகிறா. நீ யாருமானும் போது திருடே அப்படின்னு சொல்லும் போது தான் தெரிய வருது இவ ஹாருவோட தங்கச்சி அப்படின்ட்டு.
ஆக்கியும் அந்த ஆருவோட தங்கச்சியும் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. 3 பேரும் பியர் அடிக்கிறாங்க. 3 பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா இவ்வளோ நாள் 2 பேருக்கு சமைச்சது இப்போ மோமோஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஆக்கி பைய உள்ள. அவன் சமைக்கிறது அந்த தங்கச்சி பாப்பா அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணலான்ட்டு முட்டைக்கோஸ் போட்டு தக்காளி போட்டு ஏதேதோ சாஸு, அதுக்கப்புறம் பாஸ்தா, ஊறுகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சீஸ் எல்லாம் கொட்டி இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க போல. ஆக மொத்தம் அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா நீங்கள் இப்படி வேற லெவல் வைப் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் உங்களோட வெக்கேட் ஆகிட்டு வந்துடுவாடா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா ரெடி ஆயிடுது. சீஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு வரும்போது அந்த வாசத்துக்கே அதுக்கும் செம்ம கிறக்கமா இருக்கும் போல. இதை இப்போ சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த சீஸோட எடுத்து சாப்பிட்றா. வேற லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமா டேஸ்ட் செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்டு பார்க்க அந்த தங்கச்சி பாப்பாக்கு இவங்களோட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருது. குறிப்பா ஆக்கிய சைட் அடிக்கவே ஆரம்பிச்சிட்டான்னா வச்சுக்கோங்களேன். ஆக்கியோட அந்த தங்கச்சி பொண்ணு நல்லாவே மிங்கிள் ஆயிடுறா. பார்த்தீங்கன்னா ஆக்கியும் அந்த தங்கச்சியும் சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு பாண்டிங் செட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்வம் ஆக்கி நிறைய விஷயங்கள் வாங்க, இது எல்லாத்தையும் அவங்க தங்கச்சி கவனிக்கிறா. இவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு கியூட்டான பாண்டிங் போயிட்டு இருக்கு. அது அழகா இருக்குன்னு அவளா நினைச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம இது என்ன பாண்டிங்னு இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் ஏதோ இருக்கு, ஆனா என்ன இருக்குன்னு தெரியல. ஏதோ ஒன்று நடக்குது, ஆனா என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாம அந்த தங்கச்சி பாப்பா பேச வேணுன்ட்டே ஆர்வ டீஸ் பண்றதுக்காக ஆக்கி கூட க்ளோஸா இருக்க மாதிரி ட்ரை பண்றா. அவனுக்கு முடி வெட்டி விடலாம் ட்ரை பண்ண. ஏமா சும்மா இருமா, உங்க அண்ணன் மூஞ்சிக்காக பாக்குற, இப்பெல்லாம் பண்ணாதமா, நான் நல்லா இருக்க மாட்டேமான்லாம் சொல்றேன். பட் என்ன பண்றது, போதும் உனக்கு முடி வெட்டி விட்டாச்சு, உங்க கூட விளாண்ட விளையாட்டுலாம் எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சரிடா தங்கம் அப்படின்னு மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பாண்டிங் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கு. ஆருவோட தங்கச்சி எங்க அண்ணாவை நல்லா பார்த்துக்கோ, ஃபியூச்சர்ல அவனை பார்க்கும்போது உன்ன மாதிரி நல்லா சப்பியா பார்க்கணும்ட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஆருவை இங்கிலாந்து ப்ராஜெக்ட்டுக்காக கூட்டிருப்பாங்க இல்லையா, அது விளையாட்டுக்கு அவன் நினைச்சிட்டே இருப்பான். பட் சீரியஸா அவன் இங்கிலாந்துக்கு ட்ரைனிங் போகணும்னு சொல்லிடுற. இதை எப்படி ஆக்கிக்கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. பட் அவனுக்கு சொல்ல மனசே வரல. ஏன்னா இவ்வளோ நாள் அன்பா ஆக்கி எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கான். அவனை விட்டு போக போறோம்னு சொல்லும்போது அவனால எப்படி ஏத்துக்க முடியும்ன்ற தாட்லாம் வந்துட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம 2 பேரும் ஹாலோவின் பார்ட்டி கொண்டாடி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ப்ராஜெக்ட்டுக்கான அந்த சப்மிஷன்லாம் போயிட்டு இருக்கு. நீ எல்லா விஷயத்தையும் நல்லா தான் பண்ற. பட் இருந்தாலுமே நீ இங்கிலாந்து போனீங்கன்னா உனக்கான அந்த ப்ராப்பரான ட்ரைனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரு கிட்ட அவங்க ட்ரெயினர் சொல்லியிருப்பாங்க. அதையே யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்கி அதெல்லாம் இல்லை, நாளைக்கு உப்பு வச்சிருக்கவா, மிளகா வச்சிருக்கவா, புளி வச்சிருக்கவான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஆக்கிக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுவானா, ஆருவும் இருக்க வரைக்கும் அவன் கூட சந்தோஷமா இருக்கணும்ட்டு இப்போ அவன் சமைச்சு கொடுப்பான். அதாவது ஆரு ஆக்கிக்காக ஏதோ பேக்கன், அதாவது பன்றி கறி இருக்கு இல்லையா, அது எக்கெல்லாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தயாரிச்சு கொடுத்துருப்பா. இது உனக்காக நான் பண்ணது, நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண. உண்மையிலே எப்படி ஆரு பிஹேவ் பண்றானா ஆக்கி மாதிரியே பிஹேவ் பண்ண. இந்த ஃபுட்டு சூப்பராக இருக்கு, சமைச்சவங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகுற லெவலுக்கு சூப்பராக சமைச்சு கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி சமைச்சு கொடுக்கறத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம பாவம் ஆக்கியை விட்டுட்டு போயிடுவோம், அவன் தனிமையில ரொம்ப ஃபீல் பண்ணுவான், அதனால அவன் கூட நம்ம நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அவனால மனசு தாங்கவே முடியல. சீசன் மாறிக்கிட்டே வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு குளிர் சீசன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பட்டரோட சீனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மில்ட்டான பட்டரில் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் போட்டு ஒரு கேரமலைஸ்டாக கொடுக்கக்கூடிய அந்த பாப்கார்ன் செம்மையாக இருக்கும் இல்லையா. இப்போ இருக்க அந்த சீசனுக்கு அதெல்லாம் வச்சுட்டு ஹாலோவின் பார்ட்டி கொண்டாடுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஏன்னா எனக்கு ஹாலோவின் எல்லாருமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி தான் இது எல்லாமே பண்ணுறாங்க. பட் ஆக்கியை தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும், ஜாலியாக பியர் அடிச்சுட்டு ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஃபுட்டெல்லாம் செஞ்சு அதுக்கான சைடிஷ்லாம் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. சொல்லப்போனால் அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு க்யூட்டான டெடி பேர் மாதிரி பென்குயின் எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்கானுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாற்றி கிஃப்ட் பண்ணுற மூமெண்ட்லாம் நடக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கிலாந்து மேட்டரை உளறி விட்டுருவான் ஒரு ஃப்ரெண்டு. இது தெரியவே தெரியாது போல ஆக்கிக்கு. அதை நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. சாரி, நான் உன்கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன், நீ என் கூட இருக்கிறதுனால எக்ஸைட்டடாக இருக்க, ஸோ உன்னோட எக்ஸைட்மெண்ட்டை நான் குறைக்க விரும்பல. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் போக போகிறோம் இல்லையா, ஏன் சேடாக இருக்கணும், உன்னோட சந்தோஷத்தை பார்த்துட்டு நான் போகலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கோச்சிட்டு ஆக்கி போயிடுறான். ஆறு என்ன பண்ணுவானா, பின்னாடியே போயிட்டு ஆக்கின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. அப்புறமா அவன் தனியாக இருட்டான ஒரு ரூம் கிட்ட போயிட்டு தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்குன்னு இருக்க எல்லாமே இப்படி பாதியிலே போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு அவ்வளோ ரொம்ப மோசமாக ஆக்கி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆரும் அதே மாதிரி தான். நமக்கு பிடிச்ச பையன், நம்ம அவனை விட்டுட்டு போக போகிறோம், அவன் ஹர்ட் ஆகிறது நியாயம் தானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். இப்படியே இருந்தால் சரி வராது, இந்த ஊருக்கு நீ சென்ட் ஆஃப் கொடுக்கணும், வா வெளில போகலான்ட்டு ஆஸ் யூஷுவல் சரக்கு எடுத்து வச்சுட்டு ஸ்ப்ரிங் சீசனில் என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஓகேயா, இனிமேல் நீ என்னை பார்க்க முடியாது, நான் இங்கிலாந்துக்கு தான் உன்னை பார்க்கணுன்னா பார்க்க வர முடியும், ஸோ நீ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மாற்றி ஒரு பக்கம் ஆக்கி சிரிக்க, இன்னொரு பக்கம் மாறு சிரிக்க, மாறி மூஞ்சி மாறி இப்படி தான் போயிட்டுருக்கு. நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க ஆரு.
அப்பன்னு பார்த்து ஆக்கி என்ன பண்ணுறான்னா அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டு இருக்கான். காலையில் சீக்கிரமாக ரெடி பண்ணி வைக்கணும், அவன் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு. ஏன்னா அவன் தான் ஊருக்கு போயிடுவானே, திடீர்னு முகத்தை பார்த்தா கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால எதுவுமே நடக்காத மாதிரி பொறுமையாக சமைச்சுக்கிட்டே இருக்கான். பக்கத்தில் இருக்க ஹாருவை பார்த்து சிரிக்கிறான். ஆனால் ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இந்த சூடான சூப் இருக்கு இல்லையா, இதை போட்டு வச்சுட்டு தனியாக ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த மெமரிஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே, நீ என்னை விட்டு போயிடுவ அப்படின்ற மாதிரி இமோஷ்னலாக தாக்கிட்டு இருக்காங்க ஆக்கி. இதெல்லாம் பார்த்துட்டு ஹாரு பையலுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்க ஒரு பையன் நம்ம கூட இல்லையன்ட்டு அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே அப்படியே மைண்ட்குள்ளே கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆக்கிக்கும் வருத்தமாக இருக்குது, ஹாருக்கும் வருத்தமாக இருக்குது. சரி நீ போறல பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போதே ஆக்கியும் ஹாருவும் அவங்களுக்கு பிடிச்ச அந்த பீச் இருக்கு இல்லையா, அதில் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு ஓடி போலாமா அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஏன் அழுதுகிட்டே போயிட்டு சேடான மெமரிஸாக கொடுக்கணும், கொஞ்சமாவது சந்தோஷமான மெமரிஸ் இருந்தால் நல்லா இருக்கும்லன்ற மாதிரி தான். அப்போ என்ன நடக்கும், எப்பயும் போல ஆக்கி சமைக்கிறதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்க போயிடறான். ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு என்ன சொல்றான் ஹாரு, இல்லை இப்போ இங்கிலாந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கேட்கும் போதே அவன் சொல்லுவான், எனக்குன்னு பிடிச்ச ஒரு பர்சன் இங்கே தான் இருக்காங்க, நான் ஹாப்பியாக இருந்தாலும் சரி சேடாக இருந்தாலும் சரி அவங்களோட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இங்கிலாந்துலாம் வேணாம், அவங்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸாக சொல்லிடுவான். ஆனால் இங்கே எப்பயும் போல் ஆக்கிப்பை உள்ள முட்டைக்கோசை வச்சு வெட்டி எதையோ போட்டு பிச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு. எதுக்காகனா ஒரு வேளை வந்துட்டான்னா ஆரும் அவனுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு தலகாணி எடுத்து அதில் துணியை போற்றி ஒரு தட்டை வச்சுட்டு நம்ம இப்போ சாப்பிட போகிறோம், ஆரும் ஆக்கிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறதா நிற்பான். இங்கே பாரு அமைதியாருன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீயும் என்னை விட்டு போக மாட்டேன், நம்ம 2 பேரும் இங்கே தான் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயும் போலங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன டிஷ்ஷெல்லாம் சமைக்க முடியுமோ அப்படி நான்வெஜ் போட்டு முட்டைக்கோஸ் போட்டு அதில் வந்து ஒயிட் சாஸ் போட்டு என்னத்தையோ சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. இவங்க காதலும் குறையவே போகிறதில்ல, அவங்க ப்ரொஃபஷன் பேஷன் எல்லாத்தோடையும் சந்தோஷமாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஒன்றா இருக்க போகிறாங்கங்க. ஆக்கியும் ஹாரு அப்படின்ற பாண்டிங் வந்து ஃபுட்டோட சேர்ந்த ஒரு இமோஷன் மாதிரி இந்த மூவியை முடிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த மூவியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.